ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். 10வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரையிலும் அதாவது கடைசி வரையிலும் அந்த கள்ள போதகர்களுக்கும் அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் பவுல் தன்னுடைய கவனத்தை திருப்பி இந்த காரியங்களை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று தொடங்குகிறார். என்ன தனக்கென்று ஒரு அடைமொழியை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாக, தூரத்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாயும் இருக்கிற. இது கள்ள போதகர்கள் அவரை குறித்து சாட்டின குற்றச்சாட்டு. உங்கள் கூட இருக்கும்போது இங்கே இருக்கும்போது ரொம்ப தாழ்மைப்பட்டவர் போல் இருந்துடுறாரு, லெட்டரில் மட்டும் ரொம்ப கடமுடானி உங்களை குறித்து எழுதுகிறாரேன் என்று சொல்லி அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறபடினாலே அதை தனக்கு அடைமொழியாக்கி கொண்டு இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை அவர் தொடங்குகிறார். கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். அதாவது கிறிஸ்துவினுடைய சாந்தத்தை நான் என்னுடைய மனதிலே நினைவு கூர்ந்து நான் உங்களுக்கு எழுதுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதாவது எங்களை மாம்சத்தின்படி அவர்கள் நடக்கிறார்கள். இங்கே இருக்கும்போது உங்களுக்கு பயந்து போய் ரொம்ப தாழ்மையாக இருந்துட்டு போயிடுறாங்க. வெளியிருந்து லெட்டர் எழுதும்பொழுது கண்டிப்பாக எழுதுகிறார்களே, நாங்கள் இருக்கும்போது தவறு செய்தவர்களாய் காணப்பட்டீர்கள் என்று சொன்னால் நானும் அங்கே இருக்கும்போது கண்டிப்புள்ளவனாய் நான் இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுடைய நடக்கைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பலருக்கு அல்ல, அங்கே கள்ள போதகர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டுவிட்டு தவறான நடக்கைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுக்காக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3-4 அதிகாரங்களும் 10, 11, 12, 13 இந்த அதிகாரங்களை எதற்காக பவுல் எழுதுகிறார் என்று சொன்னால் கள்ள போதகர்களை குறித்து அங்கே இருக்கக்கூடிய சபைக்கு எச்சரித்தாக வேண்டும் என்பதற்காக எழுதுகிறார். கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மா முழுவதையும் அது புளிக்க பண்ணி விடுமே, சபை முழுவதையும் அழித்து விடுமே, சபைகளை தங்களுடைய கள்ள போதகத்தால் நிறைத்து விடுமே என்கிற ஒரு பாரத்தோடு கூட இந்த 4 அதிகாரங்களையும் பவுல் குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலிலே இந்த காரியங்களை எழுதுகிறதற்கு காரணம் என்ன? கள்ள போதகர்கள் நெறிதவறிய சுவிசேஷத்தை அங்கே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் பவுல் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை குறித்து அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சத்தியத்தை இப்பொழுது அங்கே அவர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன, இன்றைக்கு நம்முடைய காரியங்களிலேயும் வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் போதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன மன விருப்பத்தை, அவருடைய இருதய துடிப்பை பிரசங்கியாமல், அவர் வந்ததனுடைய நோக்கத்தை குறித்து பேசாமல், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று சொன்னாரே, நம்ம எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படும்படியாக நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படித்தானே இயேசு பிரசங்கித்தார். இன்றைக்கு அவைகள் மறக்கப்பட்டு நாம் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக வாழ வேண்டும் என்கிற நோக்கங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு இந்த உலகத்திலேயே கோடாகோடி ஆண்டுகள் வாழப்போகிறது போல இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதங்களுக்காகவே இன்றைக்கு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். அது வேறொரு கிறிஸ்து என்றே சொல்ல வேண்டும். அதைப்போல நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, இன்றைக்கு பரிசுத்த ஆவி என்கிற பெயரில் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்ளுகிற காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் பேசினார் என்று சொல்லி இன்றைக்கு வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம் என்றால் என்ன? நான் மரிக்க வேண்டிய இடத்துல, என் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அநேகருக்கு சாட்சியாக காண்பித்துவிட்டு இன்றைக்கு பிதாவின் சன்னிதானத்தில் எனக்காக, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்கிற காரியம்தான் சுவிசேஷம்.
இதற்கு பதிலாக வேறே காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறபடியினாலே பவுல் இந்த அதிகாரங்களை அங்கே கொரிந்துவுக்கு எழுத வேண்டியதாயிற்று. நமக்கும் ஆவியானவர் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாயிற்று. சாத்தானால் திசை திருப்பும்படியாய் அனுப்பப்பட்ட வேலைக்காரர்களாக இந்த கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் என்று இரண்டாவது காரியத்தை பவுல் தன்னுடைய அந்த அதிகாரங்களிலே குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13-14. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னே தெரிகிறதில்லை. அவர்களே இப்பொழுது டீசெண்டாக சொல்லி விற்க ஆரம்பித்து விட்டார்கள். கொஞ்சம் ஒரிஜினல்னால் இந்த விலை, ஆனால் ஈக்குவல் டு ஒரிஜினலை போல இருக்கும் என்று இன்றைக்கு கலப்படமுள்ள ஒரு வியாபாரத்தை போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் கலப்படத்தோடு கூட பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே என்று பவுல் கொரிந்துவுக்கு எழுதுகிறார். மூன்றாவதாக, தங்களை உண்மை உள்ள அப்போஸ்தலர்கள் என கூறிக்கொண்ட அந்த ஜனங்களின் மத்தியில் இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 11-12 எங்களை எதிர்க்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர் எங்களுக்கு சமமாக காணப்படும்படி நான் செய்வதையே தொடர்ந்து செய்வேன். நான் என்னத்தை செய்கிறேனோ அதே போல் அவர்கள் மாய்மாலமாய் உங்களிடத்தில் செய்கிறாங்க. அதற்காக நான் என்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்வதில்லை. நான் செய்வதையே தொடர்ந்து செய்வேன். நான் எப்படி இருந்தனோ அதே போல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் சொன்னால் கண்டிப்பாக, தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையாக நான் இருந்து ஊழியத்தை நிறைவேற்றுவேன். என்னிடத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஒவ்வொருத்தர் குற்றப்படுத்துகிறபடினாலே நான் மாற்ற வேண்டுவதில்லை என்று சொல்லி அவர்களோடு கூட எழுதி பேசுகிறதை பார்க்கிறோம். நான்காவதாக, பவுலையும் அவன் பிரசங்கித்த சுவிசேஷத்தையும் அவர்கள் தாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் ஒரு அப்போஸ்தலன் என்கிற உண்மையை தற்காத்து கொள்ளும்படியாக அவர் எழுதுகிறார். அவனுக்காக அல்ல, இது கொரிந்துவில் உள்ள சபைக்காகத்தான் நான் என்னை அப்போஸ்தலன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னை அங்கீகரித்தார் என்கிற காரியத்தை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 12-19 நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். உங்களுக்காகத்தாயா எங்களை நாங்கள் அப்போஸ்தலர், கிறிஸ்துவின் நிமித்தம் அப்போஸ்தலர்கள், நாங்கள் கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள், நாங்கள் பேசுகிற சுவிசேஷம்தான் உண்மையான சுவிசேஷம் என்கிற காரியத்தை குறித்து அவர்கள் நாங்கள் யோக்கியமானவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கின்றோம் என்று பவுல் எழுதுகிறார். ஐந்தாவதாக, ஆவிக்குரிய நிலைமைக்காக, அந்த சபையின் நிலைமைக்காக பவுல் அப்போஸ்தலன் அவர் வேதனைப்பட்டு, கவலைப்பட்டு, பயப்பட்டு எழுதின காரியங்களை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதனால தான் நான் இதை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல 12வது அதிகாரம் 20-21 வசனங்களிலே சொல்லுகிறார், ஆகிலும் நான் வந்து உங்களை என் மன விருப்பத்தின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மன விருப்பத்தின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பனோ என்றும், விரோதங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாறுப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும், மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கையில் நீங்கள் குறைவுபட்டவர்களாய் காணப்பட்டானா நான் உங்களோடு கூட கண்டிப்புள்ளவனாக இருக்க வேண்டுமே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நான் உங்களுக்கு இருக்க வேண்டுமோ என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன் என்று சபையின் பரிசுத்தத்திற்காக அத்தனை கரிசனையோடு கூட பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பவுலை நிராகரித்து ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக தேவன் அவன் மூலமாக பேசினார் என்பதை நம்புகிறதற்கு மறுத்தால் அது மிகவும் மோசமாக இருக்குமே என்று உணர்ந்தபடியினாலே பவுல் இதை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆறாவதாக, கண்டிப்பாக என்று சொல்லுகிறாரே, பவுல் கொரிந்துவில் இருக்கும் பொழுது தாழ்மையாக இருப்பதாகவும் அவர்களுக்கு எழுதும்போது கண்டிப்பாக இருப்பதாகவும் கொரிந்துவில் சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள், கள்ள போதகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவை போலத்தான் நான் ஊழியம் செய்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன?
மனுஷகுமாரன் அங்கே 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக அவர்களோடு கூட பேசுகிறார். 29வது வசனத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதே இயேசு கிறிஸ்து மத்தேயு 12வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிற காரியம், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அதாவது சின்ன சின்ன குற்றங்கள் குறைவுகள் இருந்தால் ரொம்ப கண்டிப்பாக நான் உங்களை போட்டு தாக்கி பேசி உங்களை நான் நொறுக்குகிறதற்கு அல்ல, கிறிஸ்துவின் சாந்தத்தோடு கூட ஊழியம் செய்யும்படியாகத்தான் நான் விரும்புகிறேன். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், ஒருவனை நீதிமானாய் மாற்றுகிற வரைக்கும், அவனுடைய வாழ்க்கை ஒரு நெறிந்து போன நாணலை போல இருந்தாலும், மங்கி எறிகிற திரியை போல இருந்தாலும், அதை அணையாமல் அதனை சரி செய்து ஒரு நல்ல திரியாக மாற்றுகிறதற்கும், அது ஒரு முறிந்து போகாத ஒரு காரியமாக இருப்பதற்கும் உதவி செய்கிறது போலத்தான் என்னுடைய ஊழியங்கள் இருக்கும் என்று சொல்கிறார். ஏசாயா 40:11 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அதே போலத்தான் கொரிந்து சபையாரே, நான் உங்களை நடத்தும்படியாய் விரும்புகிறேன். அதைத்தான் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஆனதால் இடித்து போட வல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். இடித்து போடுறது பெரிய காரியம் இல்லைப்பா, நெறிஞ்ச நாணலை முறித்து போடுறது பெரிய காரியம் இல்லை, மங்கி எரிகிற திரியா முழுவதுமாய் அணைத்து போடுகிறது பெரிய காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரத்தில் இருக்கும்போது இவைகளை எழுதுகிறேன். கள்ள போதகர்களை குறித்து, கள்ள உபதேசங்களை குறித்து பவுல் இந்த 4 அதிகாரங்களிலே கொரிந்து சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய அந்த சபையாகிய மணவாட்டியானது, கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டிய மணவாட்டியானது எந்த விதத்திலும் அது கரைபட்டுவிடக்கூடாது என்பதற்காக, அந்த பூரண புருஷனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு கற்புள்ள கன்னிகையாக எப்பொழுதும் இருக்க வேண்டுமே என்கிற பாரத்தோடு கூட இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கள்ள உபதேசங்களுக்கு, கள்ள போதனைகளுக்கு நம்மை விட்டு கொடுத்து விடாதபடி வேதத்தை படித்து தியானித்து எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்து கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.